தமது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்குகளை அன்புமணி ஆதரவாளர்கள் கைப்பற்றி வைத்திருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி இடையேயான மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் தமது அதிகாரப்பூர்வ எக்ஸ் மற்றும் பேஸ்புக் கணக்குகளை அன்புமணி ஆதரவாளர்கள் கைப்பற்றி வைத்துள்ளதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவரது தரப்பில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் சமூக வலைதள கணக்குகளின் கடவுச்சொற்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீட்பதற்கு தேவையான தகவல்கள் வேறு ஒருவரிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே தைலாபுரம் இல்லத்தில் தனது இருக்கைக்கு கீழே ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார். இதைத் தொடர்ந்து அக்கருவியை சென்னையைச் சேர்ந்த தனியார் துப்பறியும் நிறுவனத்தைச் சேர்ந்த 5 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், ஆய்வறிக்கை வந்த பிறகு சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக முடிவு செய்யப்படும் என்றார். கட்சியின் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான காலம் இன்னும் வரவில்லை என்றும் அவர் கூறினார். ஐயா, தங்களுக்கு யாருமே சந்தேகம் இருக்காங்க இந்த விவகாரத்துல யாரு மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் இருக்குது, சந்தேகம் இல்லை, ரெண்டும் இருக்குது. அது அவங்க ஆய்வு பண்ணி முடிச்ச பிறகுதான் தெரியும். ஏற்கனவே பாமகவில் உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது ஒட்டுக்கேட்பு கருவி தொடர்பாக ராமதாஸ் அளித்துள்ள புகார் கூடுதல் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.